முழுநிலவு மாநாட்டை ஒட்டி வெளியான பாடல் தொடர்பான சர்ச்சை முடிவுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். சித்திரை முழுநிலவையொட்டி வன்னியர் சங்கத்துடைய மாநாடு மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை என்ற இடத்தில் நடைபெறக்கூடிய நிலையில இந்த மாநாடு தொடர்பான பாடலை முதலில் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். பின்னர் மருத்துவர் ராமதாஸ் தனியாக அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மற்றொரு பாடலை வெளியிட்டிருந்தார். இவர் இருவரும் தனித்தனியாக பாடல் வெளியிட்டிருந்த நிலையில தற்பொழுது மூன்றாவதாக மற்றொரு புதிய பாடலை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். இந்த பாடலில் மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து இணைந்து இருப்பது போல இந்த பாடலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் பாடல்ல அன்புமணி ராமதாஸை மட்டும் மையப்படுத்தியிருந்த நிலையில தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் இருக்கக்கூடிய பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் ஏற்கனவே தலைவர் பதவியில கருத்து வேறுபாடு இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில இந்த முழுநிலவு மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று பலரும் பாமகவுடைய நிர்வாகிகளும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த பாடல்கள் மூலம் தங்களுடைய சர்ச்சையானது முடிவு பெற்றிருப்பதாக இந்த தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. நன்றி கோகுல், விவரங்களுக்கு. தன்னிகரில்லா அறிஞரடா, அவர் ஆற்றிடும் தொண்டுகள் எல்லாம் தமிழ்நாடே அறியுமடா. அவர் ஆளுமை எதுவரை என்று அந்த எதிரிக்கும் புரியுமடா. அவர் நோக்கங்கள் அவர் பயணங்கள் நம் மக்களை காத்திடத்தான். அவர் வாழ்நாளே நம் தலைமுறைகள் தலை நிமிர்வதை காத்திடத்தான். ஐயா ஐயா எங்கையா, எங்கள் குலத்தை காக்க வந்தையா, தன்னலமற்ற தங்கமையா, எங்கள் மருத்துவ